ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் கலரில் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். 4 சைடும் 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு அது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிடலாம். மறுபடியும் இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேப்பரை பிடிச்சிட்டு வந்து எட்ஜில் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பேப்பரை திருப்பிட்டு அதே மாதிரி எட்ஜில் கேப் விட்டு இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக வரலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடு நம்ம திருப்பி திருப்பி கட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கிறது இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ரெடி பண்ண இதில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இப்போ சென்டரில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒயிட் கலர் இந்த இதை ஒட்ட போகிறேன். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட்டு நம்ம பேப்பர் பிடிச்சி தூக்குற இடத்துல வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலரை ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் மறுபடியும் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் நெக்ஸ்ட்டு ஒட்டிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சைடில் 2 இதில் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி ஒயிட், நெக்ஸ்ட்டு சென்டரில் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி க்ரீன், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மேலே நம்ம பேப்பர் தூக்குற இடத்துல இந்த மாதிரி ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி 2 பக்கமும் ஒட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட்டு டெக்கரேஷன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.